ஆனால் இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அங்கே உகாண்டாவில் இருக்கப்ப இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வீட்டில் வைஃபை இருக்கும். ஸோ எப்பொழுதுமே வைஃபை இருக்கிறதுனால எங்களுக்கு இன்டர்நெட் பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இன்டர்நெட் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்தியா நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 ஜிபி 2 ஜிபி கிட்ட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களும் ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே காலியாகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அன்லிமிட்டட் டேட்டா வேணும்னா ரூ. 49 ரீசார்ஜ் பண்ணிக்கணும். 2 நாளைக்கு வேணும்னா ரூ. 99 ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ இப்படியே தான் நாங்கள் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாகவே ஓட்டணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் ஃபுல்லாகவே வெளியில் போகிறது வரது, ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போகிறது இப்படியே இருந்ததுனால நாங்கள் டேட்டா வச்சே யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகலை. அதனால வந்து வீட்டில் வைஃபை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு ஃபைனலாக ஏர்டெல்லே ஓகேன்னு சொல்லிட்டோம். ஏர்டெல் வைஃபை வந்து எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1600 கொடுத்தா 2 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சொன்னோம் 2 மாதம் தான் இந்தியாவில் இருப்போம், அப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ பரவாயில்ல, நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கேன்சலேஷன் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வைஃபையை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கிடைக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.